அடுத்த கணக்கு பயிற்சி 17. ராகேஷ் என்பவரின் பின்வரும் விவரங்களில் இருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கவும். விவரம் 31/3/2018, 31/3/2019. சரக்கிருப்பு 2,20,000, 1,60,000. கடனாளிகள் 5,30,000, 6,40,000. வங்கி ரொக்கம் 60,000, 10,000. இயந்திரம் 80,000, 80,000. பற்பல கடனீந்தோர் 3,70,000, 4,20,000. பிற தகவல்கள்: வாடகை செலுத்தியது 1,20,000, பெற்ற தள்ளுபடி 35,000, அளித்த தள்ளுபடி 25,000, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 11 லட்சம், கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 12,50,000, எடுப்புகள் 1 லட்சம், ரொக்க விற்பனை 20,000, 1/4/2018 அன்று முதல் 5,20,000. வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான தலைப்புகளை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ராகேஷ் என்பவரின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு. விவரம் இன்னர் காலம், அவுட்டர் காலம். விவரம் இன்னர் காலம், அவுட்டர் காலம். இருப்புநிலை குறிப்புக்கான ஹெட்டிங் 2019 மார்ச் 31ஆம் நாள் அன்றைய இருப்புநிலை குறிப்பு. லெப்ட் சைட்ல பொறுப்புகள், இன்னர் காலம், அவுட்டர் காலம். ரைட் சைட்ல சொத்துகள், இன்னர் காலம், அவுட்டர் காலம். ரெண்டு காலத்திலயுமே 31/3 அப்படிங்கிற டேட் வந்துருக்கு. நம்ம இயரை பார்க்கணும். இந்த இயர் வந்து 2018, அடுத்தது 2019 கொடுத்துருக்காங்க. நம்மள 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய கணக்குகளை தான் போட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாக்ஸ்ல உள்ளதெல்லாம் இறுதி இருப்புகள், இந்த பாக்ஸ்ல உள்ளது எல்லாமே தொடக்க இருப்புகள். ஏன்னாக்கா இது முந்தின வருடத்தினுடைய இறுதி இருப்பு இந்த வருடத்திற்கு நமக்கு தொடக்க இருப்பாக அமையும். அதனால இந்த காலத்துல கொடுத்திருக்கிறது எல்லாம் தொடக்க இருப்புகள், இந்த காலத்துல கொடுத்திருக்கிறது எல்லாமே இறுதி இருப்புகள். சரக்கிருப்பு 2,20,000 தொடக்க சரக்கிருப்பு, 1,60,000 இறுதி சரக்கிருப்பு. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இறுதி சரக்கிருப்பு சொத்துக்கள் பக்கத்திலேயே எழுதணும். கடனாளிகள் இறுதி இருப்பு 6,40,000. வங்கி ரொக்கம் இறுதி இருப்பு 10,000. இயந்திரம் இறுதி இருப்பு 80,000. சரக்கிருப்பு, கடனாளிகள், வங்கி ரொக்கம், இயந்திரம், இது நாலுமே சொத்துகள். இருப்புநிலை குறிப்புல சொத்துக்கள் பக்கத்துல எழுதியாச்சு. பற்பல கடனைந்தோர் பொறுப்பு, அதனுடைய இறுதி இருப்பு 4,20,000. பொறுப்புகள் பக்கத்துல எழுதிக்கலாம்.
பிற தகவல்கள். வாடகை செலுத்தியது 1,20,000. இது லாப நட்ட கணக்குடைய 10 பக்கத்துல வரும். வாடகை செலுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செலவு 10 பக்கத்துல இதை போட்டுக்கலாம். பெற்ற தள்ளுபடி 35,000. பெற்ற தள்ளுபடி லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கத்துல வரும். அளித்த தள்ளுபடி 25,000. லாப நட்ட கணக்குடைய 10 பக்கம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் லாப நட்ட கணக்குலையோ அல்லது வியாபார கணக்குலையோ அல்லது இருப்புநிலை குறிப்பிலையோ வராது. அதே மாதிரிதான் கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கமும் இறுதி கணக்குகள்ல வராது. எடுப்புகள் 1,00,000. இது இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கத்துல எழுதணும். ரொக்க விற்பனை 20,000. ஒன்று 4/2018 அன்று முதல் 5,20,000. கணக்குல இருந்து பார்த்து வியாபார லாப நட்ட கணக்குல என்னென்ன விவரங்கள் வரும்னு எழுதிட்டோம். அதே மாதிரி இருப்புநிலை குறிப்புல என்னென்ன விவரங்கள் வரும்னு எழுதிட்டோம். இப்போ வியாபார கணக்குல முக்கியமா சில விஷயங்கள் இல்லாம இருக்குது. ஒண்ணு கொள்முதல், இன்னொன்னு கடன் விற்பனை. கணக்குல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம், இது ரெண்டை தவிர இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். இந்த கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் இதை பார்த்தாலுமே நம்மளுக்கு தெரியுது நம்ம கடனீந்தோர் கணக்கு போடணும். அதுல இருந்து நம்ம கடன் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்படிங்கிற விவரம் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடனாளிகள் கணக்கு போடணும். அதுல இருந்து கடன் விற்பனையை கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த கடனாளிகள் கணக்கை போடலாம். மொத்த கடனாளிகள் கணக்கு தலைப்பு எழுதியாச்சு. விவரம் ரூபாய், வரவு பக்கத்துல விவரம் ரூபாய் போட்டாச்சு. இப்போ இதனுடைய தொடக்க இருப்பு மற்றும் இறுதி இருப்பை எடுத்து எழுதிக்கணும். கடனாளிகள் சொத்து, அதனால தொடக்க இருப்பு எப்போதுமே 10 பக்கத்துலதான் அமையும். கடனாளிகளுடைய தொடக்க இருப்பு 5,30,000. கடனாளிகளுடைய இறுதி இருப்பு 6,40,000. கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 12,50,000. இறுதி இருப்பு எங்க எழுதியிருக்குமோ அதே பக்கத்துல எழுத போறோம். அளித்த தள்ளுபடி 25,000. மொத்த கடனாளிகள் கணக்குல போட வேண்டிய விவரங்கள் எல்லாம் போட்டாச்சு.
இந்த கணக்கை இருப்பு கட்டி இதனுடைய இருப்பு கட்டும் தொகையான கடன் விற்பனையை கண்டுபிடிக்க போறோம். கடனாளிகள் கணக்குல வரவு பக்கத்துல டோட்டல் 19,15,000 ஒர்க்கிங்ஸ்ல எடுத்து எழுதியாச்சு. பற்று பக்கத்துல 5,30,30,000 இருக்குது. கீழே எடுத்து எழுதிட்டோம். மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணோம்னாக்கா 13,85,000 கிடைக்குது. இதுதான் இருப்பு கட்டும் தொகை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கடன் விற்பனை. அடுத்தது மொத்த கடனீந்தோர் கணக்கு. இதனுடைய தொடக்க இருப்பையும் இறுதி இருப்பையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கடனீந்தோர் பொறுப்புங்கிறதுனால தொடக்க இருப்பானது வரவு பக்கத்துல ஆரம்பிக்கும். கடனீந்தோருடைய தொடக்க இருப்பு 3,70,000. பற்பல கடனீந்தோருடைய இறுதி இருப்பு 4,20,000. பற்று பக்கத்துல லாஸ்ட்ல எழுதிக்க போறோம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 11 லட்சம் கொடுத்திருக்காங்க. இது இறுதி இருப்பு எங்க எழுதியிருக்கோமோ அந்த பக்கத்துல இதை எழுதிக்க போறோம். பெற்ற தள்ளுபடி 35,000. மொத்த கடனீந்தோர் கணக்குல போட வேண்டிய விவரங்கள் எல்லாம் போட்டாச்சு. இப்ப இந்த கணக்குக்கு இருப்பு கட்டி கடன் கொள்முதல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். மொத்த கடனீந்தோர் கணக்கினுடைய பற்று பக்கத்துல டோட்டல் 15,55,000 கிடைச்சிச்சு. அதை ஒர்க்கிங்ஸ்ல எடுத்து எழுதியாச்சு. வரவு பக்கத்துல 3,70,000 மட்டும்தான் இருந்தது. அத கீழே எழுதி மைனஸ் பண்ணோம்னாக்கா 11,85,000 ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதுதான் கடன் கொள்முதல். கொள்முதல் கணக்குன்னு எழுதி பிராக்கெட்ல கடன் கொள்முதல்னு எழுதி 11,85,000 போட்டாச்சு. இந்த பக்கத்துலயும் டோட்டல் 15,55,000 எழுதியாச்சு. இப்போ மொத்த கடனாளிகள் கணக்குல நம்ம கண்டுபிடிச்ச கடன் விற்பனைய வியாபார கணக்குல எடுத்து எழுதிக்கலாம். 13,85,000. மொத்த கடனீந்தோர் கணக்குல கண்டுபிடிச்ச கடன் கொள்முதல வியாபார கணக்குல எடுத்து எழுதணும். 11,85,000. இப்ப வியாபார கணக்குல தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல், விற்பனை, இறுதி சரக்கிருப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்ப வியாபார கணக்குக்கு இருப்பு கட்டணும். வியாபார கணக்கினுடைய பற்று பக்கத்தை விட வரவு பக்கத்துலதான் அமௌண்ட் அதிகமா இருக்குது. அதனால அங்க ஃபர்ஸ்ட் டோட்டல்ல போட்டாச்சு. 15,65,000 நமக்கு கிடைச்சிருக்குது. 15,65,000 ஒர்க்கிங்ஸ்ல எடுத்து எழுதியாச்சு. பற்று பக்கத்துல 2,20,000 11,85,000 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா 14,05,000.
14,05,000 கீழே போட்டு மைனஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1,60,000. இருப்பு கட்டி வந்த ஆன்சரை மொத்த லாபம் கீழ் இறக்கப்பட வேண்டியதுன்னு எழுதி 1,60,000 போட்டாச்சு. இந்த பக்கத்துலயும் டோட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு. மொத்த லாபத்தை லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கத்துல இறக்கி எழுதிட்டோம். மொத்த லாபம் கீழ்கொணரப்பட்டது 1,60,000. இப்ப லாப நட்ட கணக்கை க்ளோஸ் பண்ணணும். பற்று பக்கத்தை விடவும் வரவு பக்கத்துலதான் அமௌண்ட் அதிகமா இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் அங்க டோட்டல் எழுதுவோம். லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கத்துல டோட்டல் 1,95,000 ஒர்க்கிங்ஸ்ல எடுத்து எழுதிட்டோம். பற்று பக்கத்துல 1,20,000 25,000 இருந்துச்சு. 1,45,000 அதை எழுதியாச்சு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னாக்க கிடைச்சது 50,000. இதுதான் நிகர லாபம். நிகர லாபம்னு எழுதி 50,000 எழுதிட்டோம். பிராக்கெட்ல முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டதுன்னு எழுதணும். இந்த பக்கத்துலயும் டோட்டலை க்ளோஸ் பண்ணியாச்சு. 1,95,000. இப்ப கிடைச்ச நிகர லாபத்தை இருப்புநிலை குறிப்புல உள்ள முதல் கணக்குக்கு மாற்றணும். கூட்டுக நிகர லாபம். முதல் 5,20,000 அதோட நிகர லாபத்தை கூட்டுறோம். 50,000 கூட்டணும்னாக்கா 5,70,000 கழிக்க எடுப்புகள் 1,00,000. இப்போ பொறுப்புகள் பக்கத்துலயும் டோட்டல் எழுதணும், சொத்துக்கள் பக்கத்துலயும் டோட்டல் எழுதணும். ரெண்டும் கரெக்டா வருதான்னு பார்க்கணும். ரெண்டு பக்கத்துலயும் 8,90,000 டோட்டல் கிடைச்சிருக்குது. அப்ப டேலி ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க கணக்கு கரெக்ட்.